5ஆம் தேதி முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிவாலயத்தில் போய் சந்தித்தோம். நாங்கள் எல்லாருமே தான் போனோம். நான், தோழர் திருமாவளவன், தோழர் வீரபாண்டியன் தான் போனோம். அவர் முதல் நாள் மாலையே சிறப்பான ஆளுங்கட்சியாக இருந்தோம், சிறப்பான எதிர்கட்சியாக திமுக செயல்படும் என்கிற தேதி மாலையே திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த அறிவிப்பு தெரிவித்தேன். 5ஆம் தேதி நேரடியாக சந்தித்த போது அவர் சொன்னார், நேற்று நான் சொன்னதுதான் திமுகவுடைய ஸ்டாண்ட். அவர் சொன்னது நேற்று 4ஆம் என்ன சொன்னேனோ, சிறப்பான என்று நான் சொன்னேனோ அதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். ஒரு 6 மாத காலம் ஆட்சி நடத்துறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நாம அவருடைய குற்றங்களை சம்பந்தமாக எப்படி என்பது சம்பந்தமாக நாம் பின்னர் தீர்மானிப்போம் என்றுதான் 5ஆம் தேதி காலை நான் சொன்ன போல்தான். ஏனென்றால் முதலமைச்சரே தோற்றுவிட்டார். குறிப்பிட்டதை போல ரொம்ப வருத்தம் தான். எவ்வளவு பேர் ஒரு கட்சி தோற்கிறது வேறு விஷயம். தொகுதிக்கு நல்லது பண்ணா ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் நம்பாதீங்க. கொளத்தூருக்கு விட அதிகமாக தொகுதிக்கு செஞ்ச வேற ஒரு எம்எல்ஏவை நீங்க தமிழ்நாடு அவ்வளவு செஞ்சிருக்காரு. நீங்க கொளத்தூர் வேணா தனியா ஒரு சுற்றுலா போற மாதிரி, சென்னையில பீச்சுக்கு போற மாதிரி, எம்ஜிஆர் சமாதியை பாக்குற மாதிரி கொளத்தூர் தொகுதிக்கு போயிட்டு வாங்க. எந்த அளவுக்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதி என்கிற முறையில் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் போய் பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவரை விட அதிகமாக தொகுதி எந்த எம்எல்ஏவும் நம்பாதீங்க. மக்கள் நினைத்தால் எவ்வளவு தூக்கி வீசிடுவாங்கன்றதுக்கு கொளத்தூர் உதாரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.